أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் மாபெரும் அருளாலும் கருணையாலும் அஹ்மதியா ஜமாத் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு கடந்த வாரம் வெற்றிகரமாக நடைபெற்றது. எனவே எல்லாவற்றிற்கும் முதலாக நாம் அல்லாஹுக்கு அவன் நமக்கு ஓர் இடைவெளிக்கு பிறகு விசாலமான முறையில் இயல்பு நிலைக்கு ஏற்ப ஜல்சா நடத்துவதற்கு நல்வாய்ப்பு வழங்கியதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இதற்காக முழு நிர்வாகமும் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பணியாளர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்கியதற்காக குறிப்பாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறே கலந்து கொண்டவர்களும் இந்த பணியாளர்களுக்கு அவர்கள் ஜல்சாவின் நாள்களில் இவர்களுக்கு தொண்டாற்ற முயற்சி செய்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். இந்த விசாலமான ஏற்பாட்டிலும் புதிய இடத்திலும் பல குறைகள் எஞ்சியிருந்திருக்கலாம், இருந்தன என்றே சொல்ல வேண்டும். சில விஷயங்களில் சில விருந்தினர்களுக்கு சிரமமும் மேற்கொள்ளப்பட வேண்டி வந்திருக்கலாம். சில விஷயங்கள் என் வரை வந்தடைந்தன, சிரமங்கள் ஏற்பட்டனதான். ஆனால் மார்க்க நோக்கத்திற்காக வந்திருந்தார்கள். எனவே பொதுவாக விருந்தினர்கள் எந்த முறையீடும் செய்யவில்லை. ஆனால் நான் விசாரித்து அறிந்ததில் சில ஏற்பாடுகள் சரியாக இருக்கவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது. சிலவற்றை நானே உணர்ந்தேன். பணியாளர்களை பொறுத்தவரை அவர்களோ பொதுவாக மிகவும் கடினமாக உழைத்து தம்முடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள். உதவியாளர்களாகட்டும் அல்லது இதர பணியாளர்களாகட்டும், எங்கு அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது பலவீனங்கள் வெளிப்பட்டனவோ அல்லது அந்த துறையில் ஏதாவது பலவீனம் வெளிப்பட்டதோ அவை பொதுவாக அவர்களின் அதிகாரிகளின் தவறான வழிகாட்டல் காரணமாக வெளிப்பட்டன. எனவே எங்கெல்லாம் விருந்தினர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டதோ அங்கு ஜல்சா நிர்வாகத்தின் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களாவார்கள். அமீர் சாஹிப் அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பாக குறித்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது அவர்களின் பொறுப்புமாகும். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இனிவரும் காலத்திற்காக தம்முடைய குறைகளை தமது ரெட் நோட்டில் எழுதி சீர்திருத்தத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் இனி அவர்கள் சிறந்த ஏற்பாட்டை செய்யவும் முடியுமா, இல்லை வேறு எங்கேயாவது ஏற்பாடு செய்யலாமா என்பதையும் பார்க்க வேண்டும். பொதுவாக சில சிரமங்களை சில வேளை எதிர்கொள்ள நேரிட்டது. அவை இவையாகும். ஒருவர் எனக்கு எழுதினார், எஸ்கலேட்டர் பழுதடைந்திருந்தது, மேலும் கீழும் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது, லிஃப்ட் வேலை செய்யவில்லை,
அதனால் சிரமம் ஏற்பட்டது. தங்குவதற்கு இடம் கொடுத்து விட்டார்கள், ஆனால் குளியலறைகளின் பற்றாக்குறை நிறைய இருந்தது, அல்லது தண்ணீருக்கான ஏற்பாடு சரியாக இருக்கவில்லை. கார்ல்ஸ்ரூவில் அவர்கள் இடமெடுத்த போது அங்கு ஆரம்பத்தில் இவர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள். நான் அங்கு இதை பார்த்தேன். அங்கு அவர்களுக்கு குளியலறைகள் மற்றும் தண்ணீருக்கான ஏற்பாடும் சரியாக இருக்க வேண்டும் என்றும் கவனம் ஊட்டியிருந்தேன். இதே போன்று அங்கு பல இடங்களில் நான் நின்று ஒலி கேட்கிறதா என்று சரிபார்த்தேன். அந்த ஹால்கள் சிறியவையாகவும் இருந்தன, ஆனால் அப்படி இருந்தும் அங்கு குறை தென்பட்டது. அதை தீர்க்க முயற்சி செய்யப்பட்டது, ஓரளவு சரி செய்யவும் பட்டுவிட்டது. ஆனால் இங்கு இந்த விஷயம் சரியாக பார்க்கப்படவில்லை. எனக்கு இம்முறை இந்த இடத்தின் விவரத்தையோ இவர்கள் கூறவில்லை. இது மிக நல்ல இடம் என்று புகழ்ந்து அறிக்கை மட்டும் அனுப்பி வந்தார்கள். இதே போன்று சில வேளை அதிகாரிகளின் தவறான வழிகாட்டல்கள் காரணமாக பாதுகாப்பு பணியாளர்கள் தேவையின்றி சில தடைகளை ஏற்படுத்தி வந்தார்கள். பொதுவாகவோ அவர்கள் நன்றாக பணியாற்றினார்கள், ஆனால் சில இடங்களில் தனிப்பட்ட முறையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தன. இதன் காரணமாகவே லஜ்னாவின் பக்கம் அங்கு உணவை கொண்டு சேர்ப்பதிலும் சிரமம் ஏற்பட்டு வந்தது என்று லஜ்னா முறையிட்டுள்ளார்கள். பாதுகாப்பு பணியாளர்களும் நினைவில் கொள்ள வேண்டும், தடுப்பது மட்டும் அவர்களின் பணி அல்ல, வழிகாட்டுவதும் ஆகும். அந்த துறையிடம் விருந்தினர்களை வசதியாக குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அணி இருக்க வேண்டும். அது அவர்களுக்காக வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவ்வாறே மொழியாக்கம் தொடர்பாக முதல் நாள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்ததாக லஜ்னா தரப்பிலிருந்து ரிப்போர்ட் கிடைத்துள்ளது. இதை எனக்கு லஜ்னா உறுப்பினர்கள் கூறவில்லை, மாறாக சரியாக மொழியாக்கம் நடைபெறவில்லை என்று நமது MTA மொழியாக்கத்துறை கூறியது. வெளியிலிருந்து வந்திருந்த சில விருந்தினர்கள் மொழியாக்கம் இல்லாததனால் எங்களால் குத்பா கேட்க முடியவில்லை என்று பின்னர் முறையிட்டார்கள். ஒலி பிரச்சனை ஆண்களின் ஹாலில் குறிப்பாக இருந்தது. அதற்காக நான் ஜல்சா நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் நிர்வாகத்திற்கு கவனமூட்டி வந்துள்ளேன். ஜல்சாவின் அதிகாரிகள், மாநாட்டு திடலின் அதிகாரி மற்றும் ஒளித்துறை பொறுப்பாளர் ஆகியவர்கள் இதற்கு பொறுப்பாளர்களாவார்கள். மக்கள் இங்கு ஜல்சா கேட்பதற்காக வருகிறார்கள். அதை அவர்களை சரியாக கேட்க வைப்பதற்கான ஏற்பாடு இல்லை என்றால் பிறகு ஜல்சாவால் என்ன பயன்? மற்ற நிர்வாக விவகாரங்களிலோ குறைகள் பொறுத்து கொள்ளப்படுகின்றன, ஆனால் ஜல்சா கேட்பதற்கான ஏற்பாடுகளில் எந்த குறையையும் பொறுத்து கொள்ளப்பட முடியாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள், இது மக்கள் ஒன்று கூடக்கூடிய திருவிழா ஒன்றும் அல்ல, நான் பொதுமக்களுக்கு எனது பெருமை எடுத்து காட்டுவதற்காக இப்படி ஜமாத் மக்களை ஒன்று திரட்டுவதும் எனது நோக்கம் அல்ல என்று கூறியுள்ளார்கள். ஆனால் ஓசை கேட்காததனால் பின்பக்கம் சில இடங்களில் திருவிழாவின் நிலைதான் இருந்தது. சில மக்கள் இதை வீடியோ எடுத்து விட்டார்கள். நான் அவற்றை பார்த்தேன். ஜல்சாவின் சூழல் ஒன்றும் தென்படவில்லை. எனது கணிப்புப்படி குறைந்தது 7-8 பேர் ஜல்சாவை சரியாக கேட்காதவர்களாக இருப்பார்கள். மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நிர்வாகம் மக்களை இதற்கு பொறுப்பாளிகளாக ஆக்குகிறது. ஆனால் எனது பார்வையில் மாநாட்டு திடல் அதிகாரி, ஒலித்துறையினர் மற்றும் தர்பியத் துறையினர் இதற்கு பொறுப்பாளிகள் ஆவார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எனக்கோ இந்த நிலையை பார்த்து வெட்கம் ஏற்பட்டது. அவர்களுக்கும் வெட்கம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றாலும் தர்பியத் குறைபாடுதான். மிஷனரி இன்சார்ஜ்மார்கள் மற்றும் முரபிமார்கள் இதற்கு பொறுப்பாளிகள் ஆவார்கள். அவர்கள் ஏன் ஆண்டு முழுவதும் தர்பியத் வழங்கவில்லை? ஏன் மக்களிடம் சபைகளின் கண்ணியத்தை பற்றிய சிந்தனையை உருவாக்குவதில்லை? மக்களை குறை கூறாதீர்கள். ஓர் அகமதிக்கு கவனமூட்டப்பட்டால் பொதுவாக நல்ல எதிர் நடவடிக்கையை தான் வெளிப்படுத்துவார். இந்த மக்களோ ஜல்சாவிற்கு வந்திருந்தார்கள். கவனமூட்டப்பட்டிருந்தால் உடனடியாக சீர்திருத்தம் ஏற்பட்டிராமல் இருந்திருக்காது. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் குறையாக இருந்தது. அதன் விளைவாக மற்ற குறைகள் உருவாகின. எங்கு அதிகாரி பணிவுடனும் கடினமாக உழைத்தும் பணிபுரிபவராக இருக்கின்றாரோ அந்த துறை அனைத்தும் சிறந்ததாக இருக்கிறது என்பதையே நான் பார்த்துள்ளேன். இல்லையென்றால் சாதாரண பணியாளர் ஒருவர் நன்றாக பணிபுரிய விரும்பினாலும் அதிகாரிகள் காரணமாக சரியாக பணிபுரிய முடியாது.
எனவே நான் பணியாளர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஹாதிம், ஒவ்வொரு நாசர் மற்றும் லஜ்னாவின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தம் தரப்பிலிருந்து மிகவும் கடினமாக உழைத்தார்கள். ஆனால் அதிகாரிகள் தமது சீர்திருத்தம் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் முன்னரும் கூறியிருந்தேன், இம்முறை ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்தில் எனக்கு அதிகம் ஒழுக்கம் தென்பட்டது. ஆண்களின் தர்பியத் துறை தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. முன்னேற்றம் அடையக்கூடிய சமுதாயங்கள் தம்முடைய பலவீனங்கள் மீது பார்வை வைத்தால்தான் வெற்றி பெறும். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது என்று கூறி உங்களின் முன்னேற்றத்திற்கான வழிகளை அடைத்துக் கொள்ளாதீர்கள். இதில் வெட்கப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. அல்லாஹ் துறைகளின் அதிகாரிகளுக்கு தம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் இந்த குறைகள் அனைத்தும் இருந்தும் கூட அல்லாஹ் நம்மீது பேரருள் புரிந்துள்ளான். அதாவது அவன் நமது குறைகளை திரையிட்டுள்ளான். இங்கு வந்துள்ள ஜமாத் அல்லாத விருந்தினர்கள் பொதுவாக ஜல்சாவின் மிக நல்ல தாக்கத்தை பெற்றுள்ளார்கள். ஜல்சா வெற்றி பெற்றதென்றால் நான் கூறியது போன்று அல்லாஹ் குறைகளை திரையிட்ட விஷயம் மிகவும் வேலை செய்துள்ளது. அந்த மக்கள் தம்முடைய அசாதாரணமான தாக்கங்களை வழங்கியுள்ளார்கள். அதே போன்று உலகில் எங்கு MTA மூலமாக ஜல்சா காட்டப்பட்டதோ அவர்களும் பொதுவாக ஜல்சாவை புகழ்ந்துள்ளார்கள். பல்காரியாவிலிருந்து வந்திருந்த கிறிஸ்தவ பெண்மணி டாக்டர் விரோனேகா சதாயிலோவா வக்கீலும் பல்கலைக்கழக பேராசிரியரும் ஆவார், PhD டாக்டர் ஆவார். அவர் கூறுகிறார், மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஜல்சா நடைபெற்றது. நான் பார்த்த முகங்களில் எதிலும் பதற்றமோ கோவமோ தென்படவில்லை. எல்லா மக்களும் மிகவும் கலப்பற்றவர்களாகவும் எல்லா ரீதியிலும் எப்பொழுதும் உதவ தயாராகவும் தென்பட்டார்கள். ஒவ்வொருவரும் தனது நிலைக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். சந்தேகத்திற்கிடமின்றி இந்த நிகழ்ச்சி என்னை ஆன்மீக ரீதியில் பசுமையாக்கியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைத்து அமைப்புகளும் ஒருங்கமைக்கப்பட்டிருந்தன. நான் இந்நாட்களில் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி சுவாரஸ்யமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. உதாரணமாக மத நல்லிணக்கம் மற்றும் வேறுபாடுகள் இருக்கும் போதிலும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது ஆகியவை. பெர்லின் பள்ளிவாசலை பெண்கள் தங்களுடைய நகைகள் மற்றும் பணங்களால் கட்டினார்கள் என்ற விஷயத்தால் ஐயமின்றி நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். பெண்களின் ஏற்பாடுகளும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மற்ற பல நாடுகளுக்கு நான் சென்று வருகிறேன், ஆனால் இந்த விஷயத்தை நான் வேறு எங்கும் கண்டதில்லை என்று என்னால் கூற முடியும். மிகவும் குறைவானவர்களை இப்படிப்பட்ட உதாரணத்தை நிலைபெறச் செய்ய முடியும். பிறகு என்னுடைய சொற்பொழிவுகள் பற்றி இவர்கள் கூறுகிறார்கள், ஆன்மீகம், மனிதம் மற்றும் அமைதி பற்றிய சிந்தனைகள் என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கின. நாம் முதலில் மனிதர்கள் ஆவோம், பிறகு ஒரு நாட்டின் குடிமக்கள் ஆவோம், பிறகு மத ரீதியான சகோதரத்துவத்தின் அங்கமாவோம் என்பதையே நான் நம்புகிறேன். நாம் நம்மிடையே ஒத்துப்போகின்ற விஷயங்களை தேட வேண்டுமே அன்றி நம்மை பிரிக்கும் வேறுபாடுகளை அல்ல. பிறகு பல்காரியாவிலிருந்து வந்திருந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி நதாலியா சாஹிபா முதல் முறை ஜல்சாவில் வந்துள்ளார். அவர் கூறுகிறார், மாநாடு எனது சிந்தனையில் பதிந்திருக்கும். நான் முதல் முறை ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஒன்றாக இறை வழிபாடு செய்ய கண்டுள்ளேன். இது மிகவும் அழகான காட்சியாக இருந்தது. நான் கிறிஸ்துவ பெண்ணாவேன். இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் முதல் முறை கலந்து கொண்டுள்ளேன். எல்லாரும் எங்களுடன் பணிவுடனும் நல்லொழுக்கத்துடனும் கலந்து கொள்கிறார்கள். இதனால் ஒரு வினோதமான மகிழ்ச்சி உணர்வு ஏற்பட்டது. மாநாட்டின் இறுதி அமர்வு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் காலத்தின் ஹலீஃபாவின் உரை மிகவும் பாடம் கற்பிப்பதாக இருந்தது. என்னை அதிகம் தாக்கத்திற்கு உள்ளாக்கிய விஷயம் எது என்றால், நாங்கள் மிகவும் முக்கியஸ்தர்கள் என்பது போன்று அனைவரும் எங்களுடன் பணிவுடன் நடந்து கொண்டார்கள். எந்த விருந்தாளிக்கும் எந்த கஷ்டமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக டியூட்டியில் இருந்த மக்கள் முழு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு இவர் கூறுகிறார், முதல் நாள் மொழிபெயர்ப்பு ரீதியாக எங்களுக்கு சிறிது பிரச்சனை இருந்தது. இவர் இந்த முறையீட்டை மிக மூடி மறைத்து செய்திருக்கிறார். ஆனால் ஹுத்பா கேட்க முடியவில்லை என்பதுதான் விஷயமாகும். பிறகு அது சரியாகிவிட்டது. பிறகு மக்தூனியாவின் ஒரு பெண் விருந்தினர், ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் லியூபன்கா ஆயத் விஸ்கா சாஹிபா, அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் அமைப்பு மிக உயரிய மட்டத்தில் இருந்தது. பல மார்க்கங்கள் மற்றும் சமுதாயங்களின் மக்கள் கலந்து கொண்ட
இவ்வளவு பெரிய ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதை எனக்கு சிறப்பான கண்ணியமாக கருதுகின்றேன். அன்பு மட்டுமே உலகை ஒரு சிறந்த இடமாக ஆக்க முடியும் என்ற முழக்கத்திற்கு இந்த விஷயம் சான்று பகர்கிறது. பிறகு மக்தூனியாவிலிருந்தே ஒரு முஸ்லிம் எழுத்தாளர் செனாவர் ஆயிஸ்மு என்னும் எழுத்தாளர் அவர் கூறுகிறார், காலத்தின் ஹலீஃபா அவர்கள் பல்வேறு தலைப்புகளில் ஆற்றிய சொற்பொழிவுகள் என்னை தாக்கத்திற்குள்ளாக்கின. அவர் கூறுகிறார், மக்தூனியாவின் ஓர் எழுத்தாளராக இருக்கும் வகையில் எனக்கு மாநாட்டில் பல அஹ்மதி முஸ்லிம்களுடன் உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் எப்பொழுதும் புன்சிரித்தவாறு என்னுடன் உரையாடினார்கள். நான் மாநாட்டின் தூய்மை மற்றும் அனைத்து அமைப்புகளாலும் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். எல்லாரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு எனும் உங்களுடைய குறிக்கோள் உண்மையாகவே தென்பட்டது. இந்த குறிக்கோளினாலேயே அமைதி நிறைவேற முடியும். பணியாளர்கள் மட்டுமல்லாமல் மக்களுடைய அணுகுமுறைகளும் விருந்தாளிகளை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கின. செல்வாக்கியாவிலிருந்து வந்திருந்த ஓர் ஆசிரியை மார்டினா சாஹிபா கூறுகிறார், முதல் முறை நான் ஜல்சாவில் கலந்து கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எத்தகைய விருந்தோம்பலின் காட்சியை கண்டேன் என்றால் அநேகமாக அது முழு உலகிலும் தென்படுவதில்லை. ஒவ்வொருவரும் நல்லொழுக்கத்துடனும் புன்சிரித்த முகத்துடனும் சந்தித்து வந்தார்கள். இந்த முழு மாநாடும் எனது உள்ளத்தில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக பைஅத் மற்றும் தொழுகையின் போது என்னால் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. பைஅத் நிகழ்ச்சி முழுவதிலும் அழுது கொண்டே இருந்தேன். எவ்வாறு அகமதிகள் அனைவரும் ஹலீஃபா அவர்களின் கையில் ஒரே உயிராக மாறி பையத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற அந்த தருணத்தை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். இவ்வாறே நான் அகமதிகளின் ஹலீஃபா அவர்களை சந்தித்ததையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு நாள் கழிந்தும் அந்த சந்திப்பின் தாக்கம் என் உள்ளத்தில் உள்ளது. அவர் கூறுகிறார், நான் நிச்சயமாக ஒருமுறை ஹலீஃபா அவர்களை சந்திக்க விரும்புகின்றேன். அதாவது என்னை சந்திக்க விரும்புகிறார். இஸ்லாம் குறித்து நேரடியாக தகவல்களை பெற விரும்புகின்றேன். இவர் முஸ்லிம் இல்லை, ஆனால் இவர் மீது தாக்கம் ஏற்பட்டது. சில்வாக்கியாவிலிருந்து வந்திருந்த ஓர் ஆண் விருந்தினர் ஓன்டரெஸ்கா சாஹிப் தொழிலதிபர் ஆவார். அவர் கூறுகிறார், மாநாட்டிற்கு முன்பு எனக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. எனது நிலை எந்த அளவு இருந்ததென்றால், நான் முஸ்லிம்கள் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனாக ஏற்பதாக நினைத்திருந்தேன். நவுசுபில்லா. அவ்வாறு கூறுவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். மாநாட்டில் கலந்து கொண்டு எனக்கு இஸ்லாத்தின் போதனை, அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அந்தஸ்தை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. மேலும் இஸ்லாம் உண்மையில் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கமாகும் என்பதும் தெரிய வந்தது. இங்கு குறிப்பாக ஊடகம் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை முன்வைக்கிறது. இந்த முழு மாநாட்டிற்கான ஏற்பாட்டையும் அகமதிகள் தாமே செய்கிறார்கள் என்பதும், எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடும் எவ்வளவு உத்வேகத்துடனும் உணர்வுடனும் விருந்தாளிகளுக்கு தொண்டாற்றுகிறார்கள் என்பதும் எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் கூறுகிறார், நான் காலத்தின் ஹலீஃபா அவர்களை பார்த்த பொழுது எனது உள்ளத்தில் அமைதியும் ஆன்மாவில் நேர்மறையான தாக்கமும் ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், இறைவன்தான் என்னை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்துள்ளான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பிறகு சில்வாக்கியாவிலிருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் ஜோதர் மாரன் சாஹிப் ஆவார். பல்வேறு நாடுகளிலிருந்து மிக பெரும் குழுக்கள் வந்திருந்தன. அவர் கூறுகிறார், நான் முதல் முறை ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டேன். எனக்கு அகமதிகளுடைய நல்லொழுக்கங்கள் மற்றும் விருந்தோம்பலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆண்டு மாநாட்டில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. முஸ்லிம்கள், குறிப்பாக அகமதிகள், அமைதியை விரும்பக்கூடியவர்களும் தங்களுடைய போதனைப்படி செயல்படுபவர்களும் ஆவார்கள். ஜமாத் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சி எனக்கு பிடித்திருந்தது. நான் இஸ்லாம் மற்றும் அதனுடைய அழகிய போதனைகளை பற்றி மிக அதிகமாக கற்றுக்கொள்ள முடிந்தது. ஒவ்வொரு அஹ்மதியும் அவர்களுடைய ஹலீஃபா அவர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதையும், ஹலீஃபா அவர்களும் அவர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். இத்தகைய சகோதரத்துவமும் நேசமும் உலகில் குறைவாகவே தென்படுகிறது. சர்பியா மற்றும் போஸ்னியாவின் வரைபடம் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி அநேகமாக எங்களுடைய வரைபடம் சரியாக அமைக்கப்படவில்லை என்று சர்பியன் மக்களுக்கு முறையீடு இருப்பதாக நான் கருதுகிறேன். அங்கு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியின் பொறுப்பாளர்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அல்பானியாவின் ஒரு விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் ஜீப் ஷக்கூர்த்தி சாஹிப். இவர் ஃபேக்கல்டி ஆஃப் நேச்சுரல் சயின்ஸில் திரானா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஆவார். தம் மனைவியுடன் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், மாநாடு மிகவும் மகத்துவமிக்கதாக இருந்தது. இவர் முஸ்லிம் ஆவார். கூறுகிறார், நான் 10 வருடங்களாக நோன்பு வைக்கிறேன். இஸ்லாத்தின் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கவில்லை என்றாலும் மற்ற சில கட்டளைகளையும் படி நடக்கிறேன். இங்கு நான் மாநாட்டில் இஸ்லாத்தை கண்டேன். மற்ற முஸ்லிம்களை விட்டும் உங்களுக்கு இருக்கும் வெளிப்படையான வித்தியாசம் ஹிலாஃபத் ஆகும்.
அதன் காரணமாக உங்களிடம் ஒற்றுமையும் உள்ளது. அல்பானியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் அல்மிரா சாஹிபா செவிலியர் ஆவார். அவர் கூறுகிறார், இதற்கு முன்பும் நான் மாநாட்டிற்கு வந்துள்ளேன். இந்த முறை அதே ஆன்மீக துடிப்பின் காரணமாக மீண்டும் மாநாட்டுக்கு வந்துள்ளார். ஒரு முறை வந்துவிட்டால் பிறகு அந்நியர்களானாலும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அவர் கூறுகிறார், இந்த முறை முதல் முறையாக நான் தொழுதேன். என்னுடன் தோழி ஒருவர் இருந்தார். அவர் தொழுது கொண்டிருந்தார். அவரை பார்த்து பார்த்து நானும் தொழுது கொண்டே இருந்தேன். அவர் கூறுகிறார், முதல் முறை எனது ஆன்மாவின் ஒவ்வொரு அணுவும் இயங்கத் தொடங்கியது. சஜிதாவில் அழுது துவாக்கள் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வெறுப்புகள் அனைத்தும் உருகுவதாக நான் உணர்ந்தேன். நான் துவா செய்கின்றேன், அல்லாஹ் எனக்கு என்னுடைய ஈமானில் உறுதியை வழங்குவானாக. பிறகு என்னுடன் நிகழ்ந்த சந்திப்பையும் நன்றாக நினைவில் வைத்திருப்பேன் என்று கூறுகிறார்கள். ஆக ஜல்சாவின் சூழ்நிலையின் தாக்கத்தை அந்நியர்களும் பெறுகின்றனர். அகமதிகள் பெறாமல் இருப்பது எவ்வாறு சாத்தியமாக முடியும்? எனவே பொறுப்பாளர்கள் அகமதிகளை குற்றம் சுமத்துவதற்கு பதிலாக சீர்திருத்தத்திற்கான சரியான வழியை மேற்கொள்ள வேண்டும். முதலில் சுய சீர்திருத்தம், சொந்த முன்மாதிரி, பிறகு மக்களுக்கு புரிய வையுங்கள். அல்பானியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் தெரித்தே ஷுக்கூர்த்தி சாஹிபா உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியை ஆவார். அவர் கூறுகிறார், மாநாட்டின் ஏற்பாடுகள் மிகவும் உயர்வாக இருந்தன. நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாவேன். இன்றைய கால குழந்தைகள் எவ்வளவு ஆக்ரோஷமானவர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இங்கு குழந்தைகளும் கூட எவ்வளவு தெளிவடைந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் தம்முடைய டியூட்டிகளில் மூழ்கியிருந்தார்கள். அத்ஃபாலும் கூட, பிள்ளைகளும் கூட நல்ல முன்மாதிரியை காட்டி தப்லீகிற்கான வழிகளை திறந்துள்ளார்கள். அவர் கூறுகிறார், எனக்கு மிகவும் வியப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தது. அறிந்து கொள்ளும் ஆர்வம் என்னை மாநாட்டின் போது சந்தைக்கு முன்னால் இருந்த பொதுவான உணவு ஹாலின் பக்கம் அழைத்துச் சென்றது. அங்கும் நான் ஆயிரக்கணக்கான ஆண்கள் உணவு உண்டு கொண்டிருப்பதை கண்டேன். ஆனால் எவ்வித சண்டையையோ இழுத்தல் பறித்தல் போன்றவற்றையோ முற்றிலும் பார்க்கவில்லை. அவர்கள் வேலை மட்டும் செய்ய தெரிந்த தேனீக்கள் போன்றிருந்தார்கள். மக்கள் எல்லா பணிக்காகவும் தயாராக இருந்தார்கள். நல்லொழுக்கங்கள் எவ்வளவு உயர்வாக இருந்தன என்றால் லேசாக இடித்துக் கொண்டாலும் உடனடியாக மன்னித்து விடுங்கள் என்று கூறி வந்தார்கள். அல்பானியாவிலிருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் ஜாஃபர் கோச்சி சாஹிப் எக்கனாமிக்ஸில் முதுகலை பட்டம் பெற்றவர். 4 ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகு அவர் பையத்தும் செய்துவிட்டார். அவர் கூறுகிறார், மாநாடு அவருக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. மிகவும் நேர்மறையான ஆற்றலை தந்து சென்றது. மாநாட்டு திடலில் காலத்தின் ஹலீஃபா அவர்களுடன் தொழுகைகளில் எனக்கு எனது கண்ணீரில் கட்டுப்பாடு இல்லாமல் போனது. இதே போன்று பையத் நிகழ்ச்சியும் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக இருந்தது. நான் எப்பொழுதும் காலத்தின் ஹலீஃபா அவர்களுடன் அமர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தேன். காலத்தின் ஹலீஃபா அவர்கள்தான் எனது அன்பிற்குரியவரும் நான் பின்பற்ற வேண்டியவரும் ஆவார் என்றே உணர்ந்தேன். அவர் கூறுகிறார், இதை தவிர்த்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை. அது மக்கள் சம்பந்தப்பட்டது. இதையும் மக்கள் குறித்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், மாநாட்டில் பலமுறை சில மக்கள் உரை முடிவதற்கு முன்பே எழுந்து சென்று வந்தார்கள். எனவே புதிதாக பயிர் செய்தவர்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற விஷயத்தை பற்றிய கவலையும் நமக்கு இருக்க வேண்டும். போஸ்னியாவிலிருந்து வந்திருந்த வரலாற்று பாடத்தின் பேராசிரியர் ஹாரிஸ் சாஹிப் கூறுகிறார், மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பு அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். ஹலீஃபா அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் சற்று அச்சத்திற்குள்ளாகி இருந்தேன். ஓரளவு முன்னெச்சரிக்கையுடனும் இருந்தேன். அகமதிகளை பற்றியும் இவ்வளவு பெரிய மாநாடு பற்றியும் அவர்களின் மார்க்க வழக்கங்கள் பற்றியும் விவரமாக எனக்கு தெரியாமல் இருந்ததால் எல்லாவற்றை குறித்தும் சந்தேகத்திற்கு ஆளாகியிருந்தேன். ஏனெனில் நான் அடிப்படை விஷயங்களில் உழன்று கொண்டிருந்தேன். பிறகு கூறுகிறார், இதற்கு முன்பு எனக்கு இந்த அளவு நல்ல மக்களுடன் நேரத்தை கழிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்ன நிகழ்ந்தது? இது எனது சிந்தனையாக இருந்தது. வந்தடைந்ததும் என்ன ஆனது? இதற்கு முன்பு எனக்கு இந்த அளவு நல்ல மக்களுடன் நேரத்தை கழிப்பதற்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மாநாட்டில் ஒவ்வொன்றுக்கும் திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. என்ன நினைத்து வந்தார், என்ன நடப்பதை பார்த்தார். நல்ல திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தனது பணியில் ஈடுபட்டிருந்தார். மாபெரும் அமைப்பு மற்றும் அழகான கட்டமைப்பு. அவர் கூறுகிறார், ஹலீஃபா அவர்களின் முதல் சொற்பொழிவுக்கு பிறகு எனது சிந்தனை தெளிவாகிவிட்டது. நான் மக்களை அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், அவர்களுக்கு ஒருவர் மற்றவருடனான தொடர்பு எப்படி உள்ளது என்று பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன். அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. மக்களுக்கு பின்னாலேயே சென்று கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், நான் இது அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். நான் என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களிடம் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தேன். எவரும் என்னை தவறாகவும் கூறவில்லை, என்னை பொறாமையோடும் அந்நியமாகவும் பார்க்கவும் இல்லை. எந்த விஷயத்திலும் என்னை
விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் இல்லை என்பதையும் உணர்ந்தேன். இந்த எல்லா விஷயங்களிலும் எனக்கு கர்வத்திற்குரியதாகவும் தனிச்சிறப்புடையதாகவும் விளங்கிய விஷயம் ஒன்று உள்ளது. இதற்கு முன் அதற்கான அனுபவம் என் வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்டதில்லை. அது காலத்தின் ஹலீஃபா அவர்களுடனான சந்திப்பாகும். ஆனால் என்னுடைய முதுகிலிருந்து ஏதோ கல் விழுந்து விட்டது போன்று எனக்கு நிம்மதியாக இருந்தது. நான் கவலையாக இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ கவலையற்றவனாக இருக்கிறேன். நான் திருப்தியாக திரும்பி செல்கிறேன். சந்தேகமின்றி அறிவு எனும் செல்வத்தாலும் நான் சந்தித்த நல்ல மக்களின் நினைவுகளாலும் நிறைந்துள்ளேன். போஸ்னியாவில் இருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் இந்திரா ஹைதர் சாஹிபா ரெட் கிராஸின் செக்ரட்டரி ஆவார். அவர் கூறுகிறார், என்னை சந்தித்ததை பற்றி கூறுகிறார். கலீஃபா அவர்களை பிராங்க்ஃபோர்ட்டில் சந்தித்தேன். அன்னார் நல்ல விஷயங்களை பேசுவதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு காலத்தின் ஹலீஃபா அவர்கள் பேசுவதை நேரடியாக கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத் மற்றும் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பு பல்வேறு கஷ்டங்கள் இருந்தும் எங்கள் நாட்டில் எந்த அளவிற்கு களப்பற்ற முறையில் படைப்பினங்களுக்கு தொண்டாற்றும் பணியை செய்கிறார்கள் என்றால் இங்கு வந்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. அதாவது அவர்களின் தன்னார்வ தொண்டர்களுக்கு மனித குலத்திற்கு இந்த அளவு தன்னலமற்று தொண்டாற்றும் உணர்வு இருப்பதற்கு அசல் காரணம் ஹிலாஃபத் ஆகும். உண்மையும் இதுவே. பிறகு கூறுகிறார், உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மனிதர்களை அஹ்மதியா ஜமாத் எந்த அளவுக்கு ஒருமைப்பாட்டின் சரல் கொடுத்துள்ளது. இந்த மனிதகுலம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்குவதிலும் உலகை சிறப்பானதாக ஆக்குவதற்காகவும் தனது பங்களிப்பை அளிப்பது தொடர்பாக அனுபவமானது நான் துணிவுள்ளவளாக ஆவதில் எனது புரிதலை ஆழமாக்கிவிட்டது என்று கூறுகிறார். இந்த சந்தர்ப்பமானது எனக்கு நான் முஸ்லிமாக இருப்பதில் பெருமைப்படுவதற்கு மட்டுமே ஆற்றல் வழங்கவில்லை, அதற்கும் மேற்பட்டு மனித அனுதாபத்திற்கான முயற்சிகள் மற்றும் மதங்களுக்கிடையிலான உரையாடல்களை ஊக்குவிப்பதில் நான் மேற்கொண்டு இணைவதற்கு எனக்கு எழுச்சியூட்டியது. போஸ்னியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் அமினா சாஹிபா கூறுகிறார், தன்னார்வ தொண்டர்களின் அமைப்பு மிகவும் நன்றாக இருந்தது. பெண்கள் பகுதியில் மொழியாக்க பிரச்சனையின் காரணமாக எங்களால் சில நிகழ்ச்சிகளை கேட்க முடியவில்லை. ஏனென்றால் பெண்கள் பகுதியில் மொழிபெயர்ப்பு எதுவும் இருக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் கூறிய விஷயத்திற்கு இவரும் சான்று பகர்கிறார். காலத்தின் ஹலீஃபா அவர்களின் உரையை எனக்காக எங்கள் பெண்கள் குழுவின் தலைவி மொழிபெயர்த்தார்கள். எப்பொழுதும் நிகழ்ச்சி திருக்குர் ஆனின் திலாவத்துடனும் அதன் மொழியாக்கத்துடனும் துவங்கியது எனக்கு பிடித்திருந்தது. அவர் கூறுகிறார், முஸ்லிம்கள் அதிகமாக படிக்க வேண்டும், மேலும் தமது அறிவுக்கு செயல்வடிவம் கொடுக்க வேண்டும். இதுவே உம்மத்தின் தற்போதைய நிலையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரே வழியாகும் எனும் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் அறிவுரை பிடித்திருந்தது. அடுத்த நாள் மீண்டும் மொழியாக்கத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போது எங்கள் பெண்கள் மொழியாக்கத்தை கேட்பதற்காக ஆண்கள் பகுதிக்கு சென்றார்கள். அவர்கள் பெண்கள் பகுதியில் இருந்தார்களாம். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், பெண்களுக்கான உரை மிகவும் உதவக்கூடியதாக இருந்தது. அதில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து பெண்களின் உதாரணங்களை வழங்கினார்கள். அவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. பிறகு கூறுகிறார், ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியிலும் அடிப்படையான இஸ்லாமிய விதிகள் மற்றும் பிறரின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக உரையாற்றினார்கள். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறந்தவர்களாக ஆக வேண்டும். இந்த விஷயம் என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாம் நீதியுடன் நடந்து கொண்டால்தான் நாம் முன்னேற்றம் அடைவோம், சமுதாயத்தில் அமைதி நிலைபெறும் என்பது குறித்து கூறினார்கள். பிறகு கூறுகிறார்கள், இந்த அனைத்து விஷயங்களையும் நான் எடுத்து செல்கிறேன். இவை எனக்கு கலங்கரை விளக்கமாகும். ஜார்ஜியாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி லியா சாஹிபா ஆவார். இப்போது ஹாலந்தில் இருக்கிறார். வேதாந்திர சாஸ்திரம் மற்றும் மத ஆய்வுகளில் முதுகலை கல்வி பயில்கிறார். ஜார்ஜியாவை சேர்ந்தவர் ஆவார். அவர் கூறுகிறார், எப்படி சிறியவர்களும் பெரியவர்களும் சிறப்பான ஆர்வத்துடன் தமது தொண்டுகளை ஆற்றுகிறார்கள் என்று முதல் முறை ஜல்சாவை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. உலகளாவிய பையத் நிகழ்ச்சியை கண்டு உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. மாநாட்டின் இறுதி நாளில் நாங்கள் இஸ்லாத்திற்கு ஏற்ப இனி எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்று எல்லாரிடமும் ஒரு வாக்குறுதி பெறப்பட்டது. அந்த பயத்திலிருந்து அவர் இந்த பாடத்தை கற்றார். அவர் கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் ஹலீஃபா அவர்கள் எழுதுகோளால் செய்யப்படும் போர் பற்றிய கண்ணோட்டத்தை நம்முன் வைத்தார்கள். இந்த முக்கியமான விஷயம் எனது சிந்தனையில் பதிந்துவிட்டது. நான் இதை 100% ஆமோதிக்கிறேன். இஸ்லாம் பெண்களுக்கும் அவர்களும் இஸ்லாத்தின் போதனையை பரப்ப வேண்டும் என்று வலியுறுத்துவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வருங்காலத்தில் உலகம் இஸ்லாத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் என்றும் அதன் மூலமாக மக்கள் தம் இறைவனை அடையாளம் காணக்கூடியவர்களாக ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். ஜார்ஜியாவிலிருந்து ஒரு சுன்னி அறிஞர் வந்திருந்தார், மிஸ்டர் வேசல். அவர் கூறுகிறார், நான் ஜார்ஜியாவில் வசிக்கிறேன். 15 வயதில் நான் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றேன். அதற்கு பிறகு நான் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் மதீனா முனவராவில் கழித்தேன்.
இஸ்லாத்தை பற்றிய அறிவையும் அரபு மொழியையும் நான் மதீனாவில் கற்றேன். எனது கல்வியின் போது எனக்கு உங்களது ஜமாத்தை பற்றி எதிர்மறையான விஷயங்கள் கேட்க கிடைத்தன. அதாவது அஹ்மதிகள் எங்களை காஃபிர் என்று கூறுகிறார்கள், அஹ்மதிகளின் கொள்கையே மாறுபட்டது முதலியவை. அவர் கூறுகிறார், ஜார்ஜியாவில் உங்கள் ஜமாத்தின் மிஷனரியை சந்தித்தேன். அஹ்மதியா ஜமாத் பற்றிய அறிமுகமும் கிடைத்தது. நீங்கள் பல்வேறு கிராமங்களில் குர்பானி இறைச்சியை விநியோகம் செய்தீர்கள், எங்களை அணுகினீர்கள், நாங்கள் உதவி புரிந்தோம். பிறகு கூறுகிறார், பிறகு தம்மை பற்றி எழுதுகிறார், ஜல்சாவில் வருவதற்கு முன்னர் அகமதிகளிடம் செல்கிறோமே, ஜாமியா அஸ்ஹர் என்ன கூறுகிறது என்று பார்க்கலாமே என்று ஜாமியத்துல் அஸ்ஹரிலிருந்து இவர் ஜமாத் பற்றி ஃபத்வாக்களை, மார்க்க தீர்ப்புகளை பார்த்தார். அவர் கூறுகிறார், நான் ஜமாத் பற்றி அனைத்து இஸ்லாமிய சமுதாயத்தின் சிந்தனைகளையும் படித்தேன். அனைத்து ஃபத்வாக்களையும் பார்த்த பிறகு நான் அஹ்மதியா ஜமாத்தை அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறேன் என்றே நான் தீர்மானித்தேன். மக்களோ காஃபர்கள் என்று கூறுகிறார்கள், இவர்கள் யார் என்று நான் பார்க்கட்டும் என்று நினைத்தேன். பிறகு ஜல்சாவில் வந்து ஜமாத்தை அருகிலிருந்து பார்த்துவிட்டு இவ்வாறு கூற ஆரம்பித்து விட்டார், அஹ்மதியா ஜமாத் நிச்சயமாக இஸ்லாத்தின் அங்கமாகும். மேற்கொண்டு கூறுகிறார், நான் ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவுகளை கவனமாக செவிமடுத்தேன். உங்களை காஃபர்கள் என்று கூறுவது முற்றிலும் தவறானது என்ற முடிவுக்கு வந்துள்ளேன். நீங்களும் மற்ற பிரிவுகளைப் போன்று இஸ்லாத்தின் ஒரு பிரிவினராவீர்கள். அவர் கூறுகிறார், நான் ஹலீஃபா அவர்களை மிகவும் மதிக்கிறேன். எனது சிந்தனையில் பல கேள்விகள் இருந்தன. அவை ஜல்சாவின் 3 நாட்களில் பல்வேறு அமர்வுகளில் தீர்ந்துவிட்டன. உங்களது ஜமாத் பற்றியும் உங்களுடைய தோற்றுநர் அவர்கள் பற்றியும் விளக்கமாக பேசுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. ஜார்ஜியாவுக்கு திரும்பிச் சென்று உங்களுடைய ஜமாத்தின் பல்வேறு நூல்களை வாசிக்க ஆரம்பிப்பேன். உங்களை சந்தித்து எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. பிறகு குசோவோவில் இருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் நகராட்சி ஐகானின் அதிகாரப்பூர்வ கல்வி இயக்குனர் ஆவார். அவர் கூறுகிறார், ஜல்சாவின் நாள்களில் நான் சொற்பொழிவுகளை கேட்டேன், விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இவை எனது நினைவில் இன்றும் பதிந்திருக்கும். நான் கொசோவோவில் என்னுடைய நண்பர்களுக்கும் உடனிருப்பவர்களுக்கும் இந்த மாநாட்டை பற்றி கூறுவதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நான் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் எடுத்துரைத்த போதனைகளின்படி அமல் செய்வேன். மேற்கொண்டு நானும் என்னுடன் இருந்தவர்களும் எந்த அசாதாரணமான மற்றும் அன்பால் நிறைந்திருந்த விருந்தோம்பலை அனுபவித்தோமோ அது எங்களுடைய உள்ளங்களில் என்றென்றும் இருக்கும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எண்ணற்ற மகிழ்ச்சியை வழங்குவானாக. பிறகு கூறுகிறார், குசோவோவில் இருந்து வந்திருந்த ஒரு விருந்தினர் ஓஞ்சி ஷாரி சாஹிப், லிஜான் பல்கலைக்கழகத்தின் மேயர் மற்றும் அமைச்சரவை தலைவர் ஆவார். அவர் கூறுகிறார், எனக்கு அசாதாரணமான மற்றும் நிச்சயமாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அனுபவமாக இருந்தது. நான் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவுகள் மற்றும் இதர உரைகளை கேட்டேன். சுவாரஸ்யமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தகவல்களின் கருவூலத்தை பெற்றேன். அது எப்பொழுதும் என்னுடன் இருக்கும். மேலும் கூறுகிறார், இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இந்த அனுபவம் என் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் கூறுகிறார், எனக்கு ஜல்சா சாலானா அறிவின் உலகத்தில் எத்தகைய ஒரு தோட்டம் என்றால் அது ஒத்துழைப்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. அத்துடன் இது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது என்றால், இவ்வாறு அஹ்மதியா ஜமாத் சமூகத்திற்கு பயன் சேர்ப்பதாக திட்டம் வகுக்கிறது, அடிகளை எடுத்து வைக்கிறது என்று இங்கு தங்களுடைய இயக்கத்தின் முன்னுதாரணமான பணிகள் மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் காட்டப்பட்டன. எரிசான் குசோவோவின் மேயர் மிஸ்டர் மெஹமத் கூறுகிறார், இந்த அசாதாரணமான ஜல்சாயினுள் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஒற்றுமை, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் இந்த உணர்வால் மிகவும் தாக்கமடைந்தேன். அது இந்த ஒன்று கூடலின் ஒவ்வொரு அம்சத்திலும் படர்ந்திருந்தது. நிகழ்ச்சியின் போது ஆற்றப்பட்ட உரைகள் மிகவும் உன்னதமாக இருந்தன. குறிப்பாக காலத்தின் ஹலீஃபா அவர்களின் உரை எனக்கு வியப்பூட்டக்கூடியதாகவும் ஈமானுக்கு வலுவூட்டக்கூடியதாகவும் இருந்தது. இப்போது நான் இஸ்லாத்தை சரியான பொருளில் புரிந்து கொண்டேன். நான் நிர்வாகத்தின் விருந்தோம்பலையும் பாராட்டியாக வேண்டும். எல்லாரும் மிக நன்றாக விருந்தோம்பல் செய்தார்கள். தாஜிகிஸ்தானில் இருந்து வந்திருந்த ஒரு நண்பர் ஆர்சு கரீம் சாஹிப் கூறுகிறார், இந்த நண்பர் அரபு மற்றும் தாஜிக் மொழியில் திறமை கொண்டிருக்கிறார். இவர் ஜாமியா அஸ்ஹரில் கல்வி பயின்றவர். பல அரபு நூல்களை தாஜிக் மொழியில் மொழிபெயர்த்தும் உள்ளார். பல தாஜிக் மொழி நூல்களை இயற்றியவரும் ஆவார். இவர் கூறுகிறார், நான் ஆண்டு மாநாட்டை மிகவும் உன்னிப்பாக கேட்டேன், மக்களை பார்த்தேன். இப்போது மற்ற மார்க்க ஜமாத்துகளில் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அஹ்மதியா ஜமாத்தின் அந்த பண்புகளை எடுத்துக் கூறுவேன். இவை அஹ்மதிகளின் உயர் நல்லொழுக்கங்களாகும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் மிகவும் உயர்வான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் பல இஸ்லாமிய பிரிவுகளில் ஆய்வு செய்தேன். மற்ற பிரிவுகள் அனைத்தும் இப்போது இஸ்லாத்தின்படி 1% செயலாற்றுகிறார்கள் என்றால், ஜமாத் இஸ்லாத்தின் போதனைகள் படி 99% அமல் செய்கிறது. ஒரு புத்தக அரங்கில் பல்வேறு மொழிகளில் இலக்கியங்களை வைத்திருப்பது உங்களுடைய தப்லீக் முயற்சிகளின் சான்றாகும். அவர் கூறுகிறார்,
நான் தொடர்பு வைத்திருப்பேன். மேற்கொண்டு ஜமாத்தை பற்றி அறிய விரும்புவேன். நான் இறைவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சுவதில்லை. காலத்தின் ஹலீஃபா அவர்களை சந்தித்ததும் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. நான் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் கூறிய இந்த விஷயத்தில் அவர்களுடன் ஒத்துப்போகிறேன். அதாவது அசல் பலவீனம் மக்களான நம்மிடம் உள்ளது. நாம் எந்நேரமும் அரசாங்கத்தையும் ஆட்சியையும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். அவர் கூறுகிறார், மீண்டும் சந்திப்பு ஏற்பட வேண்டும், நான் பயனடைய வேண்டும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன். தாஜிகிஸ்தானின் குழுவில் இணைந்திருந்த ஜமாத் அல்லாத ஒரு தாஜிக் நண்பர் கூறினார், காலத்தின் ஹலீஃபா அவர்களுடனான சந்திப்பில் தாஜிகிஸ்தானின் அரசியல் விவகாரங்கள் மற்றும் மார்க்க கட்டுப்பாடுகள் குறித்து திருப்திகரமான உரையாடல் நடைபெற்றது. முழு மனித குலத்தை பற்றியும் அவர்களுக்கு மிகவும் கவலை இருக்கிறது என்ற விஷயம் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. அவர் கூறுகிறார், வருவதற்கு முன்பு எனக்கு அஹ்மதியா ஜமாத் பற்றி எதிர்மறையான செய்திகள் தெரிவிக்கப்பட்டன. ஆனால் எனக்கு தங்களுடைய ஜமாத்திடமிருந்து சகோதரத்துவம் மற்றும் மனிதத்தின் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. தாஜிகிஸ்தானின் முபல்லிக் எழுதுகிறார்கள், தாஜிகிஸ்தானின் குழுவில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் மிகவும் ஆட்சேபனை செய்யும் இயல்புடையவராக இருந்தார். ஜல்சாவின் முதல் 2 நாள்கள் ஆட்சேபனையே செய்து கொண்டிருந்தார். ஓர் ஆட்சேபனை செய்வார், பதிலுக்கு முன்னாலேயே அடுத்த ஆட்சேபனை செய்து விடுவார். அவரிடம் அவருடைய தோழர்கள், நாம் பார்க்கவும் வேண்டும், வெறுமனே ஆட்சேபனையே செய்து கொண்டிருக்காதீர்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஜல்சாவின் 2வது நாள் குழுக்களுக்கு என்னுடன் சந்திப்பு இருந்தது. அவரும் சந்தித்தார். நான் ஆரம்பத்திலேயே அவரிடமிருந்தே பேச ஆரம்பித்தேன். அவரை பற்றி அறிமுகம் செய்ய சொன்னேன். முகக்கவசம் அணிந்திருந்தார். நான் அவிழ்த்து விடுங்கள், சற்று முகத்தை காட்டுங்கள் என்று கூறினேன். அவருடன் மிகவும் விளக்கமாக உரையாடல் நடைபெற்றது. எவ்வாறு இருப்பினும் முரபி சாப் கூறுகிறார்கள், சந்திப்பிற்கு பிறகு அவர் காலத்தின் ஹலீஃபா அவர்களை நான் சந்தித்து விட்டேன் என்று பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிறகு எனக்கு துவா சொற்களும் வழங்கி கொண்டிருந்தார். முரபி சாப் கூறுகிறார்கள், ஆனால் வினோதமான விஷயம், அதற்கு பிறகு 2 நாள்கள் அவர் எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை. அல்லாஹ்வினால் அவருடைய உள்ளம் எப்படி தெளிவானதென்றால் ஆட்சேபனைகள் முடிவுக்கு வந்துவிட்டன. ஜல்சா சால்னாவில் கலந்து கொண்ட அரபு சகோதரர்கள் சிலருடைய நட்டாக்கங்கள் உள்ளன. சிரியாவைச் சேர்ந்த ஒரு விருந்தினர் முகமது அலி சாஹிப் ஆவார். அவர் கூறுகிறார், என் நண்பர் ஒருவர் மூலமாக எனக்கு அஹ்மதியத் அறிமுகமானது. என் நண்பர் என்னை ஆண்டு மாநாட்டுக்கு அழைத்து வந்தார். பகலை கழித்துவிட்டு இரவு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று எண்ணியிருந்தேன். வீடு அருகில்தான் உள்ளது, ஏனெனில் இங்கு இடம் ஓய்வளிப்பதாக இருக்கவில்லை. நான் சுற்றுச்சூழலையும் அமைப்பையும் பார்த்தேன். ஒவ்வொருவரும் புன்சிரிக்கிறார். மிக நல்ல சூழலாகும். ஒருவர் மற்றவரை அறிந்தவர்கள் போன்று இருந்தார்கள். அவர் கூறுகிறார், இது போன்ற சூழலை நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் கண்டதில்லை. நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். நான் இங்கு மாநாட்டிலே தரையிலேயே உறங்கி விடுகிறேன். சிரமம் எதுவும் இல்லை. கீழே கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது என்று நினைத்தேன். அவர் கூறுகிறார், ஜல்சாவின் 2வது நாளிலேயே அஹ்மதியத்தின் உண்மைத்துவம் எனது உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. நான் பைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு விட்டேன். அல்லாஹ் எனக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்கினான். அவர் கூறுகிறார், நான் அகமதிகள் அமைப்புக்கு கட்டுப்படுவது, ஒருங்கமைப்பை கருத்தில் கொள்வது, சிதறி போகாமல் இருப்பது ஆகியவற்றால் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். நிர்வாகியாகட்டும் விருந்தினராகட்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை அறிகிறார். அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் சாப் எழுதுகிறார், ஜல்சாவில் முதல் முறை கலந்து கொண்டேன். உலகம் முழுவதும் இப்படி பணிபுரிகின்ற இத்தகைய ஒரு கூட்டம் இல்லை. வருகை தந்தவர்கள் முழு உலகிலிருந்தும் கலந்து கொண்டார்கள். ஆனால் எந்த வகையான சண்டை சச்சரவையும் பார்க்கவில்லை. ஒருவர் மற்றவருடன் அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்தின் உயர் முன்மாதிரிகளை பார்த்தேன். அவர் கூறுகிறார், எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கை கலந்து கொண்டது. எனக்கு அதிகம் பயன் பெறுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அப்துல்லா இஸ்ஸத் அகில்வி சாஹிப் எகிப்தைச் சேர்ந்தவராவார். பிசிக்ஸில் முதுகலை கல்வி பயில்கின்றார். இன்றைய நாள்களில் பிரான்சில் இருக்கின்றார். அவர் கூறுகிறார், பிசிக்ஸில் ஒவ்வொன்றும் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தேகப்படுவது எனது இயல்பின் அங்கமாக ஆகிவிட்டது. நான் பையத்தோ வெகுகாலம் முன்பே செய்திருந்தேன். ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துடன் தொடர்பும் இருந்தது. ஆனால் சிறிதாக மற்ற விவகாரங்கள் மட்டுமின்றி ஜமாத் பற்றியும் சந்தேகங்கள் உருவாகிவிட்டன. நான் ஜமாத்தை விட்டு விலக ஆரம்பித்து விட்டேன். அவர் கூறுகிறார், இவ்வாண்டு ஜெர்மனி ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்தேன். ரிஜிஸ்ட்ரேஷனில் சற்று தாமதமாகிவிட்டது. குறித்த நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடைபெறவில்லை. மக்கள் மிகவும் சிரமத்தை எதிர்கொண்டார்கள் என்பதே ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான முறையீடாக இருந்தது. ஆனால் இவருக்கு இந்த கால தாமதம், அதாவது தாமதமானது பயனளித்து விட்டது. அது எப்படி என்றால், அவர் கூறுகிறார், நான் சென்றடைந்த போது குத்பா ஆரம்பித்து விட்டிருந்தது. நான் மாநாட்டு திடலுக்குள் நுழைந்த போது குத்பாவின் எந்த சொற்கள் என்னுடைய காதுகளில் விழுந்தனவோ அவை இவையாகும்.
மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலும் தப்பெண்ணம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் ஒரு நொடி பொழுது கூட உலகில் கழிக்க முடியாமல் போகலாம். இது நான் வாசித்து கொண்டிருந்த ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோளாகும். விஷம் கலந்திருக்கலாம் என்று மனிதன் தண்ணீர் கூட அருந்த முடியாமல் போகலாம். சந்தையின் எந்த பொருளையும் அவற்றில் அழித்துவிடக்கூடிய எதுவும் இருக்குமோ என்று உண்ண முடியாமல் போகலாம். பிறகு அவரால் எப்படி உயிர் வாழ முடியும்? அவர் கூறுகிறார், இந்த சொற்களை கேட்டதும் நான் உள்ளுக்குள்ளே ஆடிப்போனேன். நான் இப்பொழுது மாநாட்டு திடலுக்கு வந்தது இறை நியதி போன்றிருந்தது. ஏனென்றால் முதல் வாக்கியமே எனது நோய்க்கு சிகிச்சையாக இருந்தது, என்னை பார்த்து கூறுவது போன்றிருந்தது. அவர் கூறுகிறார், இது ஒன்றும் தற்செயலான விஷயமாக இருக்க முடியாது. அது என் உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இறையருளால் சந்தேகங்களும் தப்பெண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் ஜல்சாவில் கலந்து கொண்டதன் மூலமாக எனக்கு சந்தேகங்கள் மற்றும் தப்பெண்ணங்களிலிருந்து விடுதலை அளித்தான். இந்த சம்பவத்தை அவர் எனக்கு சுயமாகவும் கூறினார். கேம்ரூனிலிருந்து இமாம் சாஹிப் வந்திருந்தார். அங்கு இவர் கேம்ரூனின் தவாலா எனும் நகரத்தின் பெரிய இமாம் ஆவார், சீஃப் இமாம் ஆவார். மேலும் 2 மண்டலத்தின் அறிஞர்களின் கவுன்சிலின் சேர்மனும் ஆவார். ஜமாத் அல்லாத நபர் ஆவார். அவர் கூறுகிறார், இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் முதல் முறை கலந்து கொண்டேன். எனக்கு மிகவும் வியப்பூட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஜல்சா சாலனாவில் பல்வேறு நிறங்களை உடைய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சந்தித்தார்கள். ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போன்று ஒருவர் மற்றவரை அன்பு நேசத்துடன் சந்தித்துக் கொண்டார்கள். 3 நாள்களில் எனக்கு எந்த விதமான ஒரு சண்டையும் தென்படவில்லை. பிறகு கூறுகிறார், கண்காட்சிகளுக்கு சென்று அறிவில் அதிகம் விருத்தி ஏற்பட்டது. நான் ஜமாத்தின் தொண்டுகளால் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். பிறகு கூறுகிறார், ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவுகள் மிகவும் நுட்பமானவையாக இருந்தன. இஸ்லாமிய போதனைகளை சிறப்பாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தன. பெண்களுடனான உரை என்னை மிகவும் தாக்கத்திற்குள்ளாக்கியது. நாம் அனைவரும் இந்த பொன்னான வழிகாட்டல்கள் படி வாழ்வை கழிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்வு சொர்க்கமாகிவிடும். பிறகு கூறுகிறார், ஜல்சாவின் போது ஜமாத்தின் இமாம் அவர்கள் ஜமாத் அல்லாத மக்களுக்கு நிகழ்த்திய உரை இஸ்லாமிய போதனைகளால் நிறைந்திருந்தது. ஜமாத்தின் இமாம் அவர்கள் எத்தகைய போதனை முன்வைத்தார்கள் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் தன் மார்க்கத்தின் மீது பெருமைப்பட வேண்டும். நாம் அனைவரும் செயல் ரீதியாக இந்த போதனையை முழு உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்தின் ஹலீஃபா அவர்களை சிறப்பான இஸ்லாமிய போதனைகளை உலகிற்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக நிறுத்தியுள்ளான். மேலும் கூறுகிறார், மற்ற சொற்பொழிவுகள் மூலமாகவும், அதாவது மற்ற அறிஞர்களின் சொற்பொழிவுகள் மூலமாகவும் எனது அறிவில் அதிகம் விருத்தி ஏற்பட்டது. பிறகு செக் குடியரசில் இருந்து இம்முறை முதல் முறையாக பணி ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர் டேனியல் சாஹிப் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், இது எனக்கு ஜல்சா சாலனாவின் முதல் அனுபவமாகும். பல விஷயங்கள் என்னை தாக்கத்திற்குள்ளாக்கின. 1, தொழுகையின் போது நான் பார்த்தேன், காலத்தின் ஹலீஃபா அவர்களுடன் ஜமாத் மக்கள் எந்த தொனியில் தொழுதார்கள் என்றால், காலத்தின் ஹலீஃபா அவர்கள் மூச்சு வாங்குவதோடு சேர்ந்து அவர்கள் மூச்சு வாங்குவது போன்றும் அவர்கள் ஓர் இருப்பாக ஆகிவிட்டதாகவும் உணர்ந்தேன். நான் உலகில் பல சமுதாயங்கள், சமயங்கள் மற்றும் மக்களை பார்த்துள்ளேன். இதுபோன்ற ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமை இன்று முதல் முறையாக காண கிடைத்தது. அதை பார்த்து உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. பிறகு மேற்கொண்டு கூறுகிறார், உலகில் பெரும் பெரும் கண்காட்சிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கு எங்கெல்லாம் பாதுகாப்பு பணியாளர்களை பார்த்தேனோ அங்கு பாதுகாப்பு பணியாளர்களின் தோரணை கசப்பாக இருப்பதையே காணப்பெற்றேன். ஆனால் இந்த ஜல்சா சாலனாவில் பாதுகாப்பு பணியாளர்களிலிருந்து ஒவ்வொரு பணியாளருடைய முகத்திலும் புன்சிரிப்பை கண்டேன். அதனால் நிச்சயமாக முழு ஜல்சா சூழலின் மீது நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டது. ஒரு அமைதி நிறைந்த சூழல் உருவாகியிருந்தது. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தில் எந்த தங்கு தடையுமின்றி நடப்பது நிச்சயமாக வியப்பூட்டக்கூடியதாகும். சில அகமதிகள் பாதுகாப்பு பணியாளர்களை குறை கூறியுள்ளார்கள். ஆனால் நல்லவேளை அந்நியர்களுக்கு பாதுகாப்பு பணியாளர்களின் தோரணை பிடித்திருந்தது. பொதுவாக 1-2 பேர் இருந்திருக்கலாம், யாராவது காட்டியிருக்கலாம், அல்லது சில வேளை சில பகுதிகளில் கட்டுப்பாடு வைத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக பாதுகாப்பு பணியாளர்களும் நன்றாக பணியாற்றுபவர்களாக இருந்தார்கள். பிறகு என்னை சந்தித்ததை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறுகிறார், முதலில் அவர் பார்த்தார், மிகவும் தாக்கத்திற்குள்ளானார். அவர் கூறுகிறார், மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்திப்பும் என் வாழ்வின் ஒரு பொன்னான பகுதியாகும். நான் உரையாடலால் மிகவும் பலன் பெற்றேன். பிறகு கூறுகிறார், செக் குடியரசிலிருந்து வந்திருந்த இன்னொரு நபர், ஒரு இளைஞர் விருந்தினர், அவர் கூறுகிறார், எனக்கு இந்த ஆண்டு மாநாட்டில் அகமதிகள் மூலமாக இறைவன் தென்பட்டான். பல மக்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த மாநாட்டில்
மக்களின் மௌனமான நல்லொழுக்கங்களை பார்த்து எனக்கு உங்கள் ஜமாத்தில் இறை இருப்பு தென்பட்டது. இதுவும் ஒரு மௌனமான தப்லீக் ஆகும். லித்வானியா பல்கலைக்கழகத்தின் ஓர் அரபு பேராசிரியர் கின்தாரே சேரே காய்தே என்ற பெண்மணி ஆவார். இவர் ஜல்சாவில் கலந்து கொண்டார். இவர் தன்னார்வ தொண்டாக இஸ்லாமிய உசூல் கி பிலாசபி, இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் எனும் நூலை லித்வானியாவின் மொழியில் மொழிபெயர்க்கவும் செய்தார். அந்த பெண்மணி கூறுகிறார், இஸ்லாமிய உலகில் அஹ்மதியா ஜமாத்திற்கு ஒரு தனிச்சிறப்பான இடமும் உள்ளது. அஹ்மதியா ஜமாத் எவ்வாறு ஜமாத் அல்லாத மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களுடன் தொடர்பு வைத்துள்ளதோ வேறு எந்த ஜமாத்தும் அவ்வாறு செய்வதில்லை. ஓர் ஆராய்ச்சியாளர் என்கிற வகையில் இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் இஸ்லாமிய வழக்கங்களில் பெரும் ஈடுபாடு உள்ளது. ஆனால் லித்வானியாவில் அஹ்மதியா ஜமாத்தை தவிர எந்த ஓர் இஸ்லாமிய பிரிவையும் சந்திப்பதும் தொடர்பு வைத்துக் கொள்வதும் மிகவும் சிரமமாகும். நான் அஹ்மதியா ஜமாத்தை எல்லா விதத்திலும் சோதித்தறிவதற்கு ஆண்டு மாநாடு எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியது. நிச்சயமாக அஹ்மதியா ஜமாத் எல்லாரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு எனும் தனது குறிக்கோள் படி உண்மையான வடிவில் அமல் செய்கிறது. இங்கு நான் 47,000 மக்களில் எந்த அந்நியத்தன்மையையும் உணரவில்லை. பிறகு லித்வானியாவிலிருந்து ஓர் எழுத்தாளரும் நிருபருமான ஜெரூனி மாஸ் சாஹிப் கூறுகிறார், நான் உலகில் இருக்கும் அமைதியின்மை மற்றும் அளவற்ற ஏழ்மையினால் மிகவும் கவலையாக உள்ளேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று எப்பொழுதும் யோசிப்பேன். ஆனால் இதே கேள்வியை நான் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் கேட்டபோது எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய இந்த பதில் கிடைத்தது. மனிதனின் நோக்கமோ திருக்குர்ஆன் எடுத்து கூறியுள்ள அதே விஷயம்தான். அதாவது மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதாகும். மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்ற விஷயத்தை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மக்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் உலகில் எப்பொழுதும் அமைதியின்மை இருக்கும். காலத்தின் ஹலீஃபா அவர்களின் கவனம் முன்னரே இந்த விவகாரத்தின் பக்கம் உள்ளது என்பதையும் அவர்கள் மக்களுக்கு தம்முடைய சொற்பொழிவுகள் மற்றும் ஹுத்பாக்களில் உலகின் விவகாரங்களுக்கு தீர்வும் கூறுகிறார் என்பதையும் அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகு கிர்கிஸ்தானில் இருந்து காச்சியோ சாஹிப் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், ஜல்சாவின் போது நான் எனது மார்க்கத்தை பற்றியும் ஜமாத்தை பற்றியும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டது. நான் என் வாழ்நாளில் முதல் முறையாக ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். முதல் முறையே வெளிநாட்டுக்கு புறப்பட்டுள்ளேன். ஜல்சாவின் போது இவ்வளவு பெரிய மக்கள் திரள் இருக்கும் என்று நான் கணித்திருக்கவில்லை. நான் அங்கு பேசப்பட்ட எல்லா விஷயங்களையும் கேட்டேன். எனக்கு மிகவும் மனதை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லாம் நன்றாக இருந்தது. கசாகிஸ்தானில் இருந்து வந்திருந்த ஓர் அஹ்மதி நண்பர் அலி பேக் சாஹிப் கூறுகிறார், ஜல்சாவில் கலந்து கொண்டது மிகவும் நன்றாக இருந்தது. பையத் செய்த போது ஒரு தனி உணர்வு இருந்தது. காலத்தின் ஹலீஃபா அவர்களை சந்தித்த போது என்னுடைய அனைத்து உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகள் தம்முடைய இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டன. நான் ஜல்சாவில் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஜல்சாவில் கலந்து கொண்டதன் தாக்கம் எந்த அளவு அதிகமாக இருக்கிறது என்றால் என் மனைவி மக்களும் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். அடுத்த ஆண்டு மனைவி மக்களுடன் ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கான எண்ணம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். யாஸ்மின் சாய்பா ஒரு துருக்கி பெண்மணி ஆவார். தொழில் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் ஆவார். ஜெர்மனி நகரத்திலேயே வசிக்கின்றார். இங்கு ஜெர்மனியில் வசிக்கின்றார். அவர் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், காலத்தின் ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவு என்னுடைய கேள்விகளுக்கு பதிலாக இருந்தது. ஜல்சாவின் சூழல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இவ்வளவு பெரிய மக்கள் திரள் இருந்தும் இவ்வளவு அதிகம் அமைதி மற்றும் நிம்மதியுடன் ஒவ்வொரு பணியும் நடைபெற்றது எனக்கு மன நிம்மதி அளித்து கொண்டே இருந்தது. இவ்வளவு அதிகமான மக்கள் அல்லாஹ்வின் தன்னிறைவை பெறுவதற்காக மட்டுமே ஒன்று கூடுவது, பிறகு அவர்கள் எல்லாரும் அன்பின் சரடில் கோர்க்கப்பட்டிருப்பது ஓர் அசாதாரணமான வியக்க வைக்கும் விஷயமாக இருந்தது. அவர் கூறுகிறார், சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அங்கு என்னவெல்லாம் கூறப்பட்டதோ, எந்த சிந்தனைகள் வெளிப்படுத்தப்பட்டனவோ நான் அவற்றைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். அன்று நான் ஒரு புதிரின் ஒவ்வொரு பகுதியையும் தத்தமது இடத்தில் பொருத்தமாக அமைய கண்டேன். சர்பியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பத்திரிகையாளர் சத்தானி சாஹிப் தம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார். ஓர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவனாக இருந்தும் உங்களுக்கு எதிராக இணையதளத்தில் அதிகம் வெறுப்பு பரவியிருந்தும் நான் உங்கள் ஜமாத்தால் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். உங்கள் நிர்வாகம் மற்றும் அமைப்பு என்னை வியக்க வைத்து விட்டது.
நாம் அகமதியத்தின் உண்மையான போதனையை உலகில் விசாலமான முறையில் பரப்ப முடியாது என்று நான் மிகவும் கவலை தோய்ந்துள்ளேன். நாங்கள் எல்லாரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் இல்லை வெறுப்பு எனும் குறிக்கோளை ஒவ்வொரு அடியிலும் பார்வையிட்டோம். எங்களுக்கு நிர்வாகத்திலோ 46,000 மக்களிலோ எந்த தவறான விஷயமும் தென்படவில்லை. எல்லா இடத்திலும் அமைதி இருந்தது. உங்கள் போதனைப்படி ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணியம் அளித்தார். அவர் கூறுகிறார், எனக்கு இதை சொற்கள் விவரிப்பது கஷ்டமாகும். சர்பியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் நியா சாஹிபா கூறுகிறார், எனது உள்ளத்தில் ஜல்சா சாலனாவின் நிர்வாகம், சொற்பொழிவாளர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவர் தொடர்பாகவும் மிகவும் நேர்மறையான தாக்கங்கள் உள்ளன. எல்லாவற்றையும் விட அதிகமாக நான் ஹலீஃபா அவர்கள் லஜ்னாவின் பக்கம் ஆற்றிய உரையால் தாக்கத்திற்குள்ளானேன். இவ்வாறே நான் முழு நிர்வாகத்திற்கும் மிகவும் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். பிறகு ஓர் உள்ளூர் போலிஷ் அஹ்மதி பெண்மணி கூறுகிறார், 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கனவில் பார்த்தேன். அதாவது நான் ஒரு சந்திப்பில் இருப்பதாகவும் அவர் என்னிடம் ஏதோ கேள்வி கேட்க விரும்புவதாகவும் பார்த்தார். அவர் கூறுகிறார், ஆனால் எனக்கு கேள்வி கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் நான் மிகவும் கவலையடைந்தேன். எனது கேள்வி மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அவர் கூறுகிறார், ஆனால் ஜெர்மனி ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டேன். சந்திப்பிற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததும் எனக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. மேலும் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் தரப்பிலிருந்து மிகவும் திருப்திப்படுத்தக்கூடிய பதிலும் எனக்கு கிடைத்துவிட்டது. இதற்கு பிறகு எனக்கு ஒரு வினோதமான நிம்மதி கிடைத்தது. நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஜெர்மனி விருந்தினர் கூந்தாமோவா சாஹிப் கூறினார், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்க்கிறேன். ஆயினும் நான் ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவை மிகவும் கவனமாக செவிமடுத்தேன். எதுவரை என்றால், ஹலீஃபா அவர்கள் எந்த ஆதாரங்களை தம்முடைய சொற்பொழிவில் எடுத்து கூறினார்களோ நான் அவற்றையும் சரிபார்த்தேன். இவ்வளவு ஆழமாக சில மக்கள் பார்க்கிறார்கள். நான் குறிப்பிட்டிருந்த திருக்குரான் வசனங்கள் தவறு ஒன்றும் இல்லையே, வெறும் பகட்டுக்காக இல்லையே என சென்று திருக்குரானில் சரிபார்த்தார். அவர் கூறுகிறார், இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ளும் நிர்பந்தத்தில் உள்ளேன். அதாவது ஹலீஃபா அவர்கள் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தில் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்களே என்று ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவை கேட்டு எனக்கு மிகவும் வியப்பு ஏற்பட்டது. ஐயமின்றி ஹலீஃபா அவர்கள் மிக நல்ல சொற்பொழிவாற்றினார்கள். எனது வியப்பை நீங்கள் ஊகித்து பார்க்க முடியாது என்று நான் மீண்டும் மீண்டும் கூறும் நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளேன். அதாவது அவர்கள் இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த ஒரு தோற்றத்தை காண்பித்துள்ளார்கள். அது பொதுவாக இங்கு தென்படுவதில்லை. இன்று நிச்சயமாக இஸ்லாத்தை பற்றி எனது கண்ணோட்டம் பெரிதும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னால் என்னால் இஸ்லாத்தை அமைதி நிறைந்த மார்க்கமாக கூட கற்பனை செய்ய முடியாமல் இருந்தது. இஸ்லாத்தின் அமைதி குறித்த போதனைகளை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் இன்று முதல் முறையாக ஹலீஃபா அவர்கள் லஜ்னாவுடன் நிகழ்த்தும் உரையை ஆண்களின் ஹாலின் திரையில் கண்டேன். இவர்கள் ஹலீஃபா ஆவார்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த உரையை கேட்டும் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். விருந்தினர்களின் மேடைக்கு வந்த போது எனக்கு தெரிய வந்தது, நான் அவர்கள் உரையாடுவதை நேரடியாக கேட்பேன் என்று எனக்கு மிக மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு ஜெர்மன் விருந்தினர் கியூவன் சாஹிப் எழுதுகிறார், நானோ ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவை கேட்டு வியந்து போனேன். என்ன சொல்வது என்று என்னிடம் சொற்கள் இல்லை. ஆனால் ஹலீஃபா அவர்கள் எடுத்துரைத்த விஷயங்கள் படி ஒவ்வொருவரும் அமல் செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். மேலும் ஹலீஃபா அவர்கள் புன்சிரிப்பை பற்றி எந்த விஷயத்தை கூறினார்களோ அது மிகவும் அவசியமாகும். அதன் குறை ஜெர்மனியில் அதிகம் உள்ளது. நாம் புன்சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், அது நம்மிடம் இல்லை என்ற சுயமே தம்முடைய விஷயங்களை கூறுகிறார். அதனால் நம் மக்கள் தாக்கத்திற்குள்ளாகிறார்கள். பெண்களின் அந்தஸ்து குறித்த தங்களது வழிகாட்டல்களுடன் முழுவதுமாக நான் ஒத்துப்போகிறேன். ஹலீஃபா அவர்கள் கூறியது அனைத்தும் உண்மை என்று கருதுகிறேன். ஒரு ஜெர்மனி கிறிஸ்தவ விருந்தினர் கிறிஸ்டியானா கிறிஸ்டின் ஒரு கத்தோலிய டிவியின் பிரதிநிதி ஆவார். அவர் கூறுகிறார், ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவு மிகவும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. கேட்போரின் வட்டத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப சொற்பொழிவின் வட்டத்தை வடிவமைத்தார்கள். ஹலீஃபா அவர்கள் அடிப்படை விதிகளை எடுத்துரைத்ததுடன் சேர்த்து இந்த அடிப்படை விதிகளையும் இறைவன் கற்றுக் கொடுத்தானே அன்றி இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது வேறு யாரோ உருவாக்கியவை அல்ல என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார்கள். இந்த தோரணையில் மற்ற மார்க்க தலைவர்களும் இந்த விளக்கத்துடன் தம்முடைய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர் கூறுகிறார், ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவு எப்படி இருந்ததென்றால் நான் கேட்டு விடுவது மட்டும் போதுமானதல்ல,
அதையும் தாண்டி அதில் மிகவும் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எடுத்துரைத்த விஷயங்களின் பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும். நான் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை பற்றி மிகவும் ஆய்வு செய்தேன். இஸ்லாத்தை பற்றி எனது கண்ணோட்டம் மிகவும் நல்லதாகும். ஹலீஃபா அவர்கள் இஸ்லாத்தில் பெண்கள் பற்றிய எந்த போதனைகள் எடுத்துரைத்தார்களோ அவை மிகவும் சுவாரஸ்யமானவையாகும். ஆனால் எனது ஆசை என்னவென்றால், இந்த உரிமைகளையும் அந்தஸ்தையும் எந்த ஒரு என்ஜிஓவோ அல்லது சட்டமன்றமோ உருவாக்கவில்லை, மாறாக இறைவன் மார்க்கத்தின் மூலமாக உருவாக்கியுள்ளான் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு ஜெர்மனி விருந்தினர் வில்லியான் சாஹிப் கூறுகிறார், நாம் மிகவும் திறந்த மனப்பான்மையுடையவர்களாக இருந்தோம் என்று நம்மை பற்றி கூறுகிறார். நான் அவர்களின் சபையில் மிகவும் அனுதாபத்தை உணர்ந்தேன். ஆழமான அனுபவத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட விஷயங்கள் மிகவும் ஆழமாக இருந்தன. மேலும் மனிதன் தான் இருக்கும் நாட்டிற்கு தொண்டாற்ற வேண்டும். அண்டை அயலார்களுக்கு இலக்கணம் வகுத்ததோடு சேர்த்து 40 வீடுகள் வரை விரிவாக்குவது என்னை பொறுத்தவரை பெரிய விஷயமாக இருந்தது. ஏனென்றால் இவ்வாறே உண்மையான முறையில் ஒவ்வொருவரையும் கருத்தில் கொள்ள முடியும். கிறிஸ்தவமும் அண்டை அயலார்களுக்கான உரிமைகள் பற்றி போதனை வழங்கியுள்ளதுதான். ஆனால் அண்டை அயலாரில் யார் யார் அடங்குவார்கள் என்பதை கூறவில்லை. எனவேதான் பக்கத்து வீட்டுக்காரர்களை மட்டும் அண்டை அயலாராக கணக்கிடப்படுகிறது. ஆனால் இஸ்லாமோ இதைவிட சிறந்த போதனை முன்வைத்துள்ளது. இதை ஒரு கிறிஸ்தவர் கூறுகிறார். ஒரு ஜார்ஜியன் பெண்மணி கூறுகிறார், நான் இன்று ஹலீஃபா அவர்களின் 2 சொற்பொழிவுகளையும் கேட்டேன். மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். இன்று எனக்கு இந்த சொற்பொழிவுகள் இந்த விஷயத்தை புரிய வைத்தன. அதாவது மனிதன் தனது சமுதாயத்திற்கும் மனிதகுலத்திற்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதே உண்மையான ஒருங்கிணைப்பு என்பதன் பொருளாகும். அவர் கூறுகிறார், எனக்கு ஆண்டு மாநாட்டின் சூழல் பிடித்துவிட்டது. ஏனென்றால் இங்கு எல்லா விதமான சமுதாய மற்றும் இனத்தைச் சேர்ந்த மக்கள் மிகவும் அன்போடும் ஒற்றுமையோடும் அமைதியான முறையிலும் ஒன்று கூடினார்கள். அது வேறு எங்கும் காண கிடைப்பதில்லை. லஜ்னாவுக்கான உரையில் எனக்கு இஸ்லாத்தின் பெண்கள் தொடர்பாக முதன்முறையாக இஸ்லாத்தில் பெண்களுக்கான அந்தஸ்து இந்த அளவு விசாலமானது என்பது தெரிய வந்தது. போரிலும் கலந்து கொண்ட அப்படிப்பட்ட முஸ்லிம் பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகவும் வியப்பூட்டும் விஷயமாக இருந்தது. அலி பக்கர் சாஹிப் எனும் ஒரு விருந்தினர் ஆஸ்திரேலியாவின் கிரீன் முஸ்லிம் பார்ட்டியின் பிரதிநிதி ஆவார். ஆஸ்திரியாவாக இருக்கும், இல்லை ஆஸ்திரேலியாவா, இவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், ஹலீஃபா அவர்களின் சொற்பொழிவு மனதை ஈர்ப்பதாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவர்கள் கூறிய விஷயங்கள் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, அதையும் தாண்டி சமுதாயத்தின் ஒவ்வொரு மட்டத்திற்கும் அவசியமானதாகும். அமைதியை முஸ்லிம் நாடுகளில் மட்டுமின்றி முழு உலகிலும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறியது எனக்கு மிகவும் மனதை ஈர்க்கும் விஷயமாக இருந்தது. பிறகு ஒரு ஜெர்மனி பெண் விருந்தினர் மாயி சாஹிபா, இவர் முஸ்லிமாக இருக்கவில்லை. அவ்வாறு இருந்தும் அங்கு மரியாதைக்காக மேலாடையை தலையில் போர்த்து அமர்ந்திருந்தார். அவர் கூறுகிறார், நான் கிறிஸ்தவ பெண்ணாவேன். கலீஃபா அவர்களின் சொற்பொழிவின் போது நமக்கு ஒருவர் மற்றவருடன் இருக்கும் வித்தியாசம் மிகவும் அற்பமானது என்பது தெரிய வந்தது. நாம் ஒன்று சேர்ந்து அமைதி நிறைந்த முறையில் வாழ முடியும். நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளானேன். சொற்பொழிவின் போது எனது உள்ளத்தில் அது எந்த அளவு தாக்கம் ஏற்படுத்தது என்றால் என் கண்கள் குளமாகிவிட்டன. அன்னார் பெண்கள் தொடர்பாக எந்த போதனைகளை எடுத்துரைத்தார்களோ அதிலிருந்து ஹலீஃபா அவர்களின் உரையில் எடுத்துரைக்கப்பட்டதுதான் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கும் உரிமைகளாகும் என்பது வெளிப்படுகிறது. அதையே மற்ற இயக்கங்கள் கூறுகின்றன. இங்கு இந்த போதனைகள் படி அமலும் செய்யப்படுகிறது. வெறும் போதனை மட்டுமல்ல என்பதை நான் சுயமே ஆண்டு மாநாட்டில் பார்த்தேன். அவர் கூறுகிறார், அன்னார் கூறிய விஷயங்கள் நேராக மனதை தொடக்கூடியவையாக இருந்தன. நான் இங்கு மக்கள் விஷயங்களை கேட்டு அழுவதையும் கண்டேன். ஜல்சாவில் 7 நாடுகளின் 39 மக்கள் பைய செய்வதற்கும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். அவர்கள் இந்த நாட்களில் தாக்கத்திற்குள்ளானார்கள். சர்பியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் ஒர்திஷ் சாஹிபா கூறுகிறார், ஜல்சா சாலனா உலகம் முழுவதும் உள்ள அஹ்மதியா உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய உலகளாவிய நிகழ்ச்சியாகும். எல்லாவற்றையும் விட அதிகம் பையத் நிகழ்ச்சி என் மீது ஆன்மீக மற்றும் உணர்வு ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல் நொடிப்பொழுதிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரின் தோள்களில் கைகளை வைத்துவிட்டோம். எனக்கு ஒரு சொல் கூட புரியவில்லை. ஆனால் என்ன கூறப்பட்டதோ அது ஏதோ ஒரு வகையில் எனது உடல் மற்றும்
மூளை வழியாக சென்றது. ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அது என்னை ஆன்மீக ரீதியாக அல்லாஹுக்கு அருகில் கொண்டு சென்று விட்டது. பயத்தின் காரணமாக எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. ஒரு துருக்கி இளைஞர் ஜான் மிர் சாஹிப் ஹேம்பர்கில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டு நான் பார்த்தது என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் அகமதிகளின் உள்ளங்களில் இஸ்லாத்தின் வெற்றிக்காக அணையாத ஒரு நெருப்பை மூட்டிவிட்டார்கள். ஜான்மர் சாஹிப் ஜல்சாவின் கடைசி நாளன்று எழுத்துப்பூர்வமான பைய செய்ததற்கு பிறகு எனது கையிலும் பைய செய்தார். இவை அந்த மக்களின் நிலைமைகளாக இருந்தன. சில மக்களுடையதை நான் எடுத்துரைத்தேன். ஜெர்மனி ஆண்டு மாநாட்டில் அல்லாஹின் அருளால் மீடியா கவரேஜும் மிக நல்ல முறையில் இருந்தது. 4 டிவி சேனல்களில் ஏஆர்டி, ஆர்டிஎல், வீடியோ டிவி மற்றும் SWR ஆகிய இந்த தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக 41 மில்லியன் மக்கள் வரை ஜமாத்தை பற்றி, ஜல்சாவை பற்றி செய்தி சென்றதாக கூறுகிறார்கள். அடுத்து பத்திரிகைகள். ஜெர்மனியின் 11 பத்திரிகைகள் பல்வேறு செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டார்கள். அதன் மூலமாகவும் 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வரை ஜமாத்தின் தூது செய்தியும் ஜல்சாவின் செய்தியும் சென்றடைந்தது. அடுத்து ரேடியோ ஸ்டேஷன்கள். 5 வானொலி நிலையங்கள் செய்தியை ஒளிபரப்பின. அவற்றின் மூலமாகவும் 14 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்ததாக கூறுகிறார்கள். ஆன்லைன் மீடியா கவரேஜ் மூலமாக 2 மில்லியன் மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்தது. மொத்த எண்ணிக்கை இதன் மூலமாக இவர்களின் கருத்துப்படி 108 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வரை ஜல்சாவின் கவரேஜ் சென்றடைந்தது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இதற்கான சிறந்த விளைவுகளையும் உருவாக்குவானாக. நான் கூறியது போன்று இவை சுருக்கமான தரவுகளாகும். நான் மக்களின் தாக்கங்களை எடுத்துள்ளேன். பல நற்தாக்கங்கள் இருந்தன. அவற்றிலிருந்து சிலவற்றை நான் எடுத்தேன். அல்லாஹ் நமது குறைகளை திரையிடுகிறான். இது அவன் நம்மீது புரியும் பேரருள் ஆகும். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறே பல்வேறு பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டனவே. அவற்றிலும் மக்கள் தம்முடைய நேர்மறையான தாக்கங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். சிலர் எங்களுக்கு அஹ்மதியத் என்றால் என்ன, இஸ்லாத்தின் போதனை என்ன, இஸ்லாம் எவ்வாறு அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் மற்றும் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டுகிறது என்று தெரியாமிருந்தது என்பதை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் இஸ்லாத்தின் போதனையை பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. மேலும் எங்கள் கருத்து மாறிவிட்டது என்று மக்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். எங்களுக்கு பரிச்சயமான அஹ்மதிகளும் ஒருபோதும் எங்களுக்கு இஸ்லாத்தின் அழகான போதனைகளை தெரியப்படுத்தவில்லை என்றும் மக்கள் முறையிட்டுள்ளார்கள். எனவே இது தொடர்பாகவும் தப்லீக்கான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டிய தேவையுள்ளது. ஒவ்வொரு அஹ்மதியும் எவ்வித தாழ்வு மனப்பான்மையுமின்றி இஸ்லாம் மற்றும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அறிமுகத்தை செய்து வைக்க வேண்டும். உதாரணமாக, ஜல்சாவில் ஈரானிய இளைஞர் ஒருவர் வந்திருந்தார். நம் அஹ்மதி ஒருவருடன் அவர் பேசினார். அவரை அவருடைய அஹ்மதி நண்பர் ஒருவர் அழைத்து வந்திருந்தார். அவர் கூறினார், நான் இங்கு வந்து மிகவும் வருத்தமடைந்துள்ளேன். அவர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர், நீங்கள் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலி இஸ்லாம் அவர்களை நபியாக ஏற்கிறீர்கள் என்பது எனக்கு இன்று இங்கு வந்து தெரிய வந்தது. இவ்வாறு இருப்பினும் எவ்வகையிலான நபியாக ஏற்கிறோம் என்று அவருக்கு விவரமாக புரிய வைக்கப்பட்டது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்தில் வந்துள்ள நபியாக ஏற்கிறோம். அன்னாரது மார்க்கத்தை பரப்பக்கூடியவர் மற்றும் அன்னாரது முன்னறிப்புகளுக்கு ஏற்ப வந்தவராக புரிகிறோம். வரவிருந்த ஈசா ஆவார்கள். அவர் கூறினார், இது எல்லாம் சரிதான். மஹதி, ஈசா பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் சரிதான், அறிவுக்கு எட்டுகிறது. ஆனால் என் நண்பர் ஏன் எனக்கு சொல்லவில்லை? பல வருடங்களாக என் நண்பராக இருந்தார். ஆக எவ்வாறு இருப்பினும் எந்த தாழ்வு மனப்பான்மையும் இன்றி நம்முடைய நண்பர்களுக்கு, பரிச்சயமானவர்களுக்கு நாம் தப்லீக் செய்ய வேண்டும். இது தொடர்பாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தப்லீக் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. தப்லீக் துறை பேம்ஃப்லெட் விநியோகம் செய்து விடுவது, லீஃப்லெட் விநியோகம் செய்து விடுவது,
லெட்டர் பாக்ஸ்களில் லீஃப்லெட்டை போட்டுவிடுவது ஆகியவை நோக்கத்தை நிறைவேற்றி விடுவதில்லை. அமைதி பற்றிய விஷயங்களை நாம் பேசிவிட்டோம். இப்போது அமைதி எப்படி நிலைபெறும் என்ற அடுத்த விஷயத்தின் தேவையுள்ளது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியை ஏற்பதனால் நிலைபெறும். எனவே அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும். தப்லீக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலிருந்தும் நாம் பயனடைய வேண்டும். இங்கு நான் பார்த்தேன், ஒரு வர்க்கம் எப்படி இருக்கிறது என்றால் அதில் மக்களுக்கு இப்போதும் மார்க்க விஷயங்களை கேட்பதில் ஈடுபாடு உள்ளது. நாம் எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் அங்கு இத்தகைய மக்களை அழைக்க வேண்டும், அவர்களிடம் உரையாட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் நாம் எல்லா இடத்திலும் நம்மை சுய ஆய்வு செய்ய வேண்டிய தேவையுள்ளது. ஜல்சாவின் ஏற்பாடுகளில் எங்கெங்கெல்லாம் நிர்வாக குறை உள்ளதோ, எந்த ஒரு நிரந்தரமான துறையானாலும் சரி, அவற்றில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஜல்சாவின் ஏற்பாடு மட்டுமல்லாமல் எல்லா துறையையும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நருளால் தப்லீக் துறை நன்றாக பணிபுரிகிறது. ஆனால் இப்போது அதிகம் மேம்படுத்த வேண்டியுள்ளது. சிறந்ததிலும் சிறந்தவற்றை நாம் தேட வேண்டும். நன்றாக திட்டம் வகுத்து அல்லாஹ்விடம் உதவி கோரியவாறு துவா செய்தவாறு உங்கள் பணிகளை செய்யுங்கள். சில மக்கள் சில முறையீடுகளையும் செய்துள்ளார்கள். நான் கூறியது போன்று இனி அந்த முறையீடுகளையும் அகற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிர்வாகமும் கலந்து கொண்டவர்களும் நாம் ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் முயற்சி செய்யுங்கள். ஒரு விருந்தினர் குறிப்பிட்டிருந்தார் என்று நான் கூறியது போன்று, கலந்து கொண்டவர்கள் ஜல்சாவின் நிகழ்ச்சிகளின் போது எழுந்து சென்று வந்தார்கள். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆக இந்த விஷயத்தையும் தர்பியத்துறை குறிப்பாக பார்க்க வேண்டும். சிறந்த முறையில் அதில் பணிபுரிய வேண்டிய தேவையுள்ளது. அல்லாஹ் நம்மீது கருணை புரிவானாக. இனி அனைவருக்கும் சிறந்த முறையில் ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.